ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம சுந்தரகாண்டம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து. அதில் பாராயண சமாபன கிரமத்தில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ஸ்வஸ்தி பிரஜாபியன்ற ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். காலே வர்ஷத்து பர்ஜன்யः பிருத்திவி சஸ்ய சாலினி தேஷோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாக. அப்போ காலத்தில் மழை பொழியட்டும். எப்பயுமே எது எப்போ தேவையோ அப்போ நம்மளுக்கு தேவை. அப்போ காலத்தில் மழை பொழியட்டும்னு வேண்டிக்கிறார். பூமி பயிர்களோட நன்னா விளங்கட்டும். பிருத்திவி சஸ்ய சாலினி, இந்த பிருத்திவின்ற பூலோகம் நன்னா பயிரோடு விளங்கட்டும். இந்த தேசம் துன்பம் இல்லாமல் இருக்கட்டும். சோபரஹிதோ, பிராமணர்கள் பயம் இல்லாமல் இருக்கட்டும். பிராமணா சந்து நிர்பயாக, ஏன்னா பிராமணாவை காக்க வேண்டியவா சத்ரியா. அப்போ சத்திரியர்கள் ஒழுக்கத்தோடு இருந்தால் பிராமணர்கள் பயம் இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் இதில் ஒரு உள்ளார்ந்த அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். அபுத்ரா புத்ரிண சந்து புத்ரிண சந்து பௌத்ரிண அத்தனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். அப்போ புத்திரன் இல்லாதவா புத்திரர்களை அடையட்டும். இந்த பாராயணத்தை பண்ணுறவா, சுந்தரகாண்ட பாராயணத்தை பண்ணுறவா புத்திரன் இல்லாதவர்களாக இருந்தால் அவள் புத்திரன் அடையட்டும். சந்து புத்திர பௌத்ரிண அபுத்திர புத்ரிண சந்து புத்ரிண சந்து பௌத்ரிண அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். அப்போ புத்திரர்களை உடையவா பேரன்மார்களை அடையட்டும். தனம் இல்லாதவா தனமுடையவர்களாக மாறட்டும். 100 வருஷம் அவ வாழட்டும். ஜீவந்து சரதாம் சதம், சதம்னா 100. அடுத்த ஸ்லோகம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். 100 கோடி விஸ்தாரமுள்ள ரகுநாதனுடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்னால் கூட மகாபாதகங்களை அது நாசம் செய்யும். மகாபாதக நாசனம். அப்படி இந்த அக்ஷரம் மகிமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியா யப்பாதம் பதமேவ சயாதி பிராமண ஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. இப்போ பக்தியோட எவன் ராமாயணத்தில் ஒரு பதத்தையோ கேட்குறானோ ஸ்ருண்வன். அப்போது சுவாமி கேட்குறத பற்றியே சொல்கிறான். அப்படி கேட்குறவாளுக்கே அவன் பிரம்மாவின் ஸ்தானத்தை அடையிறான். எப்பையும் பிரம்மாவால் மரியாதை செய்யப்படுறான். அடுத்த ஸ்லோகம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். அப்போ கோசல நாட்டு அரசனும் போற்றுதற்குரிய குணங்கள் படைத்தவனும், மகனீய குணாப்தையே அப்படி வசதியான குணங்கள் படைத்தவனும், சார்வபௌமனுமான, அதாவது எப்பையும் வெற்றியே மங்களமே உண்டாகக்கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். வேத வேதாந்த வேத்யாய மேகஷியாமள மூர்த்தாயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். வேதங்களால் உணர்தற்கு உரியவனும் மேகவண்ணனும் புருஷர்களும் மோகிக்கக்கூடிய வடிவழகு உடையவனும் ஷியாமளமூர்த்தியாக இருக்கார். பும்சா மோகன ரூபாய, புருஷர்கள் ஆசைப்பட மாட்டான் இல்லை, அவருடைய வடிவழகை பார்த்தா அவளே ஆசைப்படுவாள். புகழ் படித்தவனுமான அவனுக்கு மங்களம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரி பதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம். விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் விளங்கக்கூடியவனும், மிதில அரசனுடைய புண்ணியத்தின் பயனாக, அதாவது தன்னுடைய பெண்ணை கொடுத்து அவருடைய புண்ணியத்தின் பயனாக இருந்த புருஷருமாக இருந்தக்கூடியவரும் சாந்த மூர்த்தியுமான உமக்கு மங்களம். அடுத்த ஸ்லோகம். பித்ருபக்தாய சததம் பிராத்ரூபி சக சீதையா நந்திதா கில லோகாய ராமபத்ராய மங்களம். எப்பையும் பிதாவைக்கிட்ட பக்தியுடையனும் சகோதரர்களுடையும் சீதையோடையும் கூடி உலகனைத்தையும் மகிழ்விக்கக்கூடியும் அந்த ராமபத்ரனுக்கு மங்களம். தக்த சாகேத வாசாய சித்திரகூட்ட விஹாரினே சேவியாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம். அயோத்தி வாழ்வை துறந்தவனும், தியக்தம் பண்ணுறது அப்படின்னா துறக்கிறது, சித்திரக்கூட்ட வாசத்தில் மகிழ்ந்தவனும், சித்திரக்கூட்ட விஹாரினே எல்லா முனிவர்களாலேயும் சேவிக்க பெற்றவனும் தீரர்களில் சிறந்தவனுமான அவனுக்கு மங்களம் அப்படின்னு இந்த தசம ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த போதில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.